பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு முறை அண்ணனோடு ஒரு உரையாடல். அண்ணா வணக்கம். வணக்கம். சென்னை கிண்டியில மருத்துவமனையில அரசு மருத்துவர தன்னுடைய தாய்க்கு சரியான சிகிச்சை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒருவர் கத்தியால குத்தியிருக்காரு. அந்த மருத்துவர் இப்பொழுது ஆபத்தான நிலையில ஐசியூல சிகிச்சை பெற்றுட்டு வராரு. அந்த நபர 2 பேர கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை. உடனடியாக சுகாதாரத்துறை அமைச்சரும், துணை முதல்வரும் போய் பார்த்துருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த இல்ல சம்பவம்? ஆக்சுவலி ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட்டான ஒரு இன்சிடென்ட் தான். நான் இங்க கிண்டியில இருக்கக்கூடிய அந்த கலைஞர் நினைவு மருத்துவமனை சமீபத்தில தான் கட்டி திறக்கப்பட்டது. ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மருத்துவமனை. அங்கு அவங்க அம்மாவுக்கு புற்றுநோய் தொடர்பான ஒரு முற்றிய நிலையில ஃபைனல் ஸ்டேஜ்ல அந்த மெட்டா ஸ்டேட் லெவல்ல இருந்திருக்கிறாங்க. ஓகே. ஸோ அந்த கோபத்தில அந்த மருத்துவருடைய காது, பின் கழுத்து, நெற்றி, நெஞ்சி. ஆமா. நெஞ்சு பகுதியில இந்த மாதிரி பல இடங்கள்ல குத்தியிருக்கிறாங்க. நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். அவங்க கடவுள் கிடையாது. ஓகே. கடவுளாலேயே இங்க எல்லாருக்கும் எல்லாம் ஒரே மாதிரியே படைச்சிடுறது கிடையாது. கடவுள் தான் இந்த உலகத்த படைச்சாருங்கிறோம். பட் அந்த உலகத்த படைச்ச கடவுளாலேயே எல்லாரையும் ஒரே மாதிரி படைக்க முடியல. அதில நிறைய ஏற்றத்தாழ்வுகள், வேற்றுமைகள். எல்லோரும் முழுமையாக பிறக்கறதில்ல. ஔவையார் சொன்ன மாதிரி "அரிதினும் அரிது, கூன் குருடு சிவிடு நீங்கி பிறத்தல், மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் இது இன்னும் அரிதுன்னு" சொல்லி பாடின மாதிரி இட்ஸ் வெரி நேச்சுரல். பட் இந்த மாதிரியான சம்பவங்கள் ஒரு துர்பாக்கியமான ஒரு சம்பவங்களா நான் பார்க்குறேன். ஏன்னா ஏற்கனவே இது மாதிரியான சில நிகழ்வுகள் நடந்து தான் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் நீ பார்த்தீங்கன்னா, இப்போ டிஸ்க்ளைமரே ஒட்டியிருப்பாங்க. அது மாதிரி மருத்துவமனை சொத்துக்களை சேதப்படுத்துறதோ, அல்லது மருத்துவரை தாக்குறதோ மிகப்பெரிய கடுமையான ஒரு கிரிமினல் குற்றம். நான் பெயிலபிள் வாரண்ட் அவங்க மேலே இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பல இடங்கள்ல இந்த மாதிரியான மருத்துவமனைகள்ல சிகிச்சைக்கு போகும்போது தங்களுடைய குறிப்பாக சொல்லணும்னா அதிகமாக நடக்கக்கூடிய இன்சிடென்ட் என்னன்னா, இந்த பிரசவத்தின் பொழுது இறந்து போகிறது அப்படிங்கிறது. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ கவனக்குறைவின் காரணமாக நடக்கக்கூடிய சில இன்சிடென்ட்ஸ். அங்கொன்றும் இங்கொன்றும் கவனக்குறைவாக இன்சிடென்ட்ஸ் நடக்குதானா, அத நம்மளால மறுக்கவும் முடியாது. நெக்லிஜிபிள் இன்னைக்கு நேத்து எரர்ஸ் கூட அப்படிங்கிற மாதிரி. நீலகிரி, கோத்தகிரியில டார்ச் லைட் அடிச்சு ஒரு குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் சொல்ல வரேன். இதுக்கு மருத்துவர் ஒண்ணுமே பண்ண முடியாது. மருத்துவர் அங்க ஃபெசிலிட்டி இருக்கும்போது அவர் டார்ச் லைட் அடிச்சு பார்க்கணும்னு அவருக்கு அவசியம் கிடையாது. கவனக்குறைவால நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ங்கிறது நெறைய இருக்குது. அதையும் நம்ம மறுக்கக்கூடாது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா, ஸ்டிச்சஸ் போடும்போது உள்ளுக்குள்ளார கத்திரிக்கோல வச்சு தச்சிடுறது. உள்ளுக்குள்ளார ஃபோன் பேசிக்கிட்டே ஃபோன் பண்றது. பேசிக்கிட்டே ட்ரீட்மெண்ட் பண்றாங்கங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள். அதே மாதிரி ஒரு வேலை ஒரு நேரத்துக்கு சரியா வர்றதில்ல. ஆமா. ஒரு ஃபுட்பால் பிளேயருக்கு கால் ஆமா. எடுக்கக்கூடிய கால் அளவுக்கு எடுத்து அவர் இறந்துட்டாங்க அந்த ஆமா, அம்மா. இறந்துட்டாங்க. ஆமா. சென்னையில நடந்த நிகழ்வு. அது மறந்திருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரியான நிகழ்வுகள் இருக்கு. ஒரு அரசு மருத்துவமனையினுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் இதுக்குள்ளார போய் பேசணும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஸ்டான்லி, இங்க இருக்கக்கூடிய ராஜீவ் காந்தி, இந்த மாதிரியான மிக முக்கியமான பெரிய பெரிய மருத்துவமனைகள் எதற்குள்ளார நீ போனீனாலும், காலையில இந்த ஓபி அப்படிங்கிறது பார்த்த அப்படின்னா, அந்த ஓபிக்கு கிட்டத்தட்ட 8 மணிக்கு அந்த ஷிஃப்ட் ஆரம்பிக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட 6 மணிலேருந்து அங்க வெயிட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த 8 மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஷிஃப்ட்ட அவங்க முடிக்கும் பொழுது, ஒரு 2 மணிக்கு அவங்க அந்த ஷிஃப்ட்லேருந்து ரிலீவ் ஆகுறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒவ்வொரு டாக்டர்ஸும் ஒரு 1000 பேர் அவங்க லிசன் பண்ணணும். பொதுவா கவர்ன்மெண்ட் டாக்டர்ஸ் எதையுமே கேட்கறதில்ல. கேட்டு அவங்க மருந்து எழுதுறதில்ல. கேட்காம தான் மருந்து எழுதுறாங்க. இந்த மாரி பல குற்றச்சாட்டுகள் அவங்க மேல வைப்போம். இத நான் வெறும் டாக்டர்ஸ மட்டும் நோக்கி நான் அந்த குற்றச்சாட்டுகள சொல்ல நான் விரும்பல. ஏன்னா இங்க இன்னும் நெறைய மருத்துவமனைகளுக்கான தேவை இருக்குதுங்கிறது இந்த ஒவ்வொரு மருத்துவமனைக்கு நம்ம போகும்பொழுதும் புரியுது. இட்ஸ் டூ கிரவுடட். ஓகே. ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜுடைய அந்த மருத்துவமனைக்குள்ளார போயிட்டு அங்க இருக்கக்கூடிய டாய்லெட்ட யூஸ் பண்ணேன். நான் அந்த வீடியோ கூட இன்னும் வச்சிருக்கேன். மேபி அந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுக்குள்ளார அந்த வீடியோவ தேடி எடுக்க முடிஞ்சதுன்னா நான் போடுறேன். அந்த பப்ளிக் டாய்லெட்ட நீ யூஸ் பண்ணவே முடியாது. அதுக்குள்ளார போயிட்டு வந்தாலே உனக்கு 100 நோய் வரும். அந்த மாதிரியான ஒரு கட்டத்தில அந்த டாய்லெட் இருந்தது. நான் சொல்றது மேபி 3, 4 இயர்ஸ் பேக் இல்ல இருக்கலாம். இப்போ அந்த மருத்துவமனையினுடைய வசதிகள், உட்கட்டமைப்பு எப்படி மேம்படுத்தப்பட்டிருக்குன்னு தெரியல. ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதுமே பொதுமக்களுக்கு கவர்ன்மென்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் நாட் வெல் மெயின்டெயின்ட் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்குது. ஓகே. ஸோ கவர்மெண்ட் நடத்தக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ், ஸ்கூல்ஸ் எதுவுமே சரியா இல்ல இருக்கிறதில்ல. அப்படிங்கிற ஒரு எண்ணமும், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், பிரைவேட் ஸ்கூல்ஸ் தான் நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு. எண்ணமும் இல்ல. அதுவும் உண்மையா கூட இருக்கலாம் டு சம் எக்ஸ்டென்ட். பட் அதே நேரத்துல பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு போயிட்டு வர அதே மக்கள் தான் திரும்ப பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நோக்கி பணத்த புடுங்கிட்டாங்க. ஆமா. ஃபுல்லா வச்சு உள்ளார இறந்து போன பிணத்த வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க. அல்லது 1க்கு 10 காசு பிடுங்கிட்டாங்க. பணம் கட்டினா தான் உள்ளார அட்மிஷன் போடுவேன்னு சொன்னாங்கன்னா, அதே குற்றச்சாட்டுகளையும் வைக்கிறாங்க. ஸோ இங்க நமக்கு 2 சைடையுமே பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா இப்ப நமக்கு ஒரு உயிர் பயம் இருக்கும் பொழுது, ஒரு உயிர காப்பாத்தணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் பொழுது, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த உயிர காப்பாத்துறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போறோம். ரமணா படத்துல சொல்ற மாரி தான். உங்களுக்கு ஒரு வார்த்தை தானே. ஆமா. அந்த எவ்வளவு எவ்வளோ செலவானாலும் செலவானாலும் பரவால்ல பரவால்ல. அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைய நம்ம 2 பேர்கிட்ட சொல்லுவோம். ஒண்ணு யார்ட்டனா டாக்டர் கிட்ட, இன்னொன்னு வக்கீல் கிட்ட. எவ்வளோ செலவானாலும் பரவால்ல, இந்த கேஸ்லேருந்து என்ன காப்பாத்துங்க. எவ்வளோ செலவானாலும் பரவால்ல, இந்த உயிர காப்பாத்துங்கன்னு சொல்லும்பொழுது, அங்க அந்த ஃப்ரீ ஹேண்ட் எடுக்கப்படுறத நம்ம பார்க்குறோம். கவர்ன்மென்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல அது கிடையாது. கவர்ன்மென்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல குறைந்தபட்சமா என்ன இருக்கலாம்னா, குட்டியான லஞ்சங்கள் தேவைப்படலாம்.
லைட்டாக கொஞ்சம் ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்கறதுக்கு, அடிக்கடி வந்து டாக்டரை பார்க்க வைக்கிறதுக்கு, டாக்டர் எதிர்பார்க்கலைனாலும் அந்த வார்டில் இருக்கக்கூடியவங்களோ, அங்கே இருக்கக்கூடிய கடைநிலை ஊழியர்கள் மத்தியில் அந்த மாதிரியான சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். அதை தாண்டி இப்போ ஒரு எக்ஸ்ரே எடுக்கணும், இல்லை வந்து ஒரு இசிஜி ரிப்பீட் பண்ணணும், இல்லை வந்து ஒரு ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னா, அந்த ஸ்கேன் சென்டரில் சில நூறுகள் தேவைப்படுறதுங்கிறது பல அரசு மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய அவலமாக பல இடங்கள்லையும் பதிவாகிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். பணம் இருப்பவர்கள் இங்கு தனியார் மருத்துவமனைகளை நோக்கியும், பணம் இல்லாதவர்கள் வாய்ப்புகள் கம்மியாக இருக்கிறவங்க அல்லது சில நேரங்களில் வந்து இது ஒரு பாலிசியாகவே ஃபார் எக்ஸாம்பிள் நான் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறேன், டாக்ஸ் பே பண்ணுறேன், இந்த கவர்மெண்ட் இந்த ஹாஸ்பிட்டலில் கட்டியிருக்கிறது எனக்கு தான், அது உள்ள அசௌகரியமே இருந்தாலும் பரவாயில்ல, நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவேன்னு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கான வசதி வாய்ப்பு இருந்தும் போகக்கூடியவர்கள் இருக்காங்க. எனக்கே தெரியும். ஓகே, அதாவது அவங்களுடைய லைஃப் டைமில் அவங்க வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டாங்க. நான் கவர்மெண்ட்டில் தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பேன். எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கேயும் இருக்குது, எல்லா லேட்டஸ்ட் டெக்னாலஜி உள்ள எக்யூப்மெண்ட்ஸும் இங்கே இருக்குது. நான் எதுக்கு பிரைவேட்டுக்கு போகணுன்னு ஒரு பாலிசி டிசிஷனாக இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். நான் பார்த்துருக்கேன், நான் பர்சனலாக பேசியிருக்கேன், நான் பர்சனலாக அவங்க கூட பழகியிருக்கேன், எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள், க்ளோஸ் சர்க்கிள்லேயே இருக்காங்க. ஸோ இப்படியான 2 தரப்பட்ட மக்களையும் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ப்ரெஷர் அப்படிங்கிறது அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. ஓகே, இங்கே ஒரு அரசு மருத்துவரின் சம்பளம் என்பது மிக சொற்பமான சம்பளமாக தான் இருக்குது. அவங்களுடைய சம்பள கோரிக்கைகளை அவங்க வலியுறுத்தி பல வருடமாக போராடிட்டு இருக்காங்க. அதே மாதிரி செவிலியர்கள் தங்களுடைய பணி நிரந்தரம் வேணும், தங்களுக்கு வந்து ஊதிய உயர்வு வேணும்னு கேட்டு போராடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட அழுத்தங்களுக்கு இடையில தான் இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்சி வந்ததுலேருந்து அரசு மருத்துவர்களை வந்து அவங்க உள்ளே கொண்டு வரல, நிறைய பேரை வந்து செலக்ட் பண்ணி கொண்டு வரல, காலி பணியிடங்கள் நிறைய இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சி உண்மை. நிறைய இடங்களில் காலி பணியிடங்கள் இருப்பது உண்மை. கவர்மெண்ட் டாக்டர்ஸ் மேலே மிகப்பெரிய ப்ரெஷர் இருக்கிறது உண்மை. அவங்க ஒரு நாளில் ஒரு 10 நாளில் அவங்க ஒரு பிரைவேட் கிளினிக்கில் பார்க்கக்கூடிய ஓபியை அவங்க ஒரு நாளில் அங்கே பார்க்குறாங்க. ஸோ அப்போ அவங்க பொதுவாக சொல்லக்கூடிய அந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு அவங்க கிட்ட பேசும்போது அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, சார் எல்லார் கூடயும் உட்காந்து பேசி நாங்கள் அவங்க கிட்ட ஃபுல்லாக இன்ட்ராக்ட் பண்ணி நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணோன்னா அந்த ஒவ்வொரு நாள் ஓபிலையும் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 70% க்ரௌடை நாங்கள் பார்க்கவே முடியாது, அவங்கள நாங்கள் மீட் பண்ணுறதுக்கே சாத்தியம் இருக்காது. ஸோ இந்த வேகத்தில் நாங்கள் ரியாக்ட் பண்ணால் மட்டும்தான் அவ்வளோ பேருக்கும் நாங்கள் வந்து ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் எங்களால் கொடுக்க முடியும். ஸோ அப்போ அதில் மிஸ் ஆகிடுமே, அப்போ அவங்களோட நோய் என்னங்கிறத முழுசாக கேட்காமலே நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து பார்த்து மருந்து கொடுப்பீங்க அப்படின்னா, வேறு வழியில் இந்த சிஸ்டம் எங்களை இப்படி ஃபோர்ஸ் பண்ணுதுங்கிறாங்க. ஒன்று. 2வது, முன்னாடிலாம் பார்த்தா அப்படின்னா ஒரு டாக்டர் கிட்ட போனீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு நாடியை பிடிச்சி பார்ப்பாங்க. ஈவன் தோ அவங்க அலோபதி டாக்டராக இருந்தாலும் சரி, அல்லது சித்தா ஆயுர்வேதா வர்மா இந்த மாதிரியான ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த நாடி பிடிச்சு பார்க்குறதுங்கிறதெல்லாம் இன்னைக்கு கிடையாது. கூடுமானவரை பல டாக்டர்கள் இன்னைக்கு ஸ்டெத்தே யூஸ் பண்ணுறதை கூட நிறுத்திட்டாங்க. ஓகே, ஸ்டெத்தை கழுத்தில் மாட்டியிருக்கிறாங்களே தவிர, இல்லை அது எங்கேயோ ஒரு இடத்துல தொங்க வச்சிருக்காங்களே தவிர, அவங்க எடுத்து பார்க்குறதுக்குலாம் நேரம் இல்லை. ஸோ இன்னைக்கு பல டாக்டர்ஸோடைய பெரிய பிரச்சனையாக இங்கே பேஷண்ட் சொல்கிறது என்னன்னா, இந்த டாக்டர் கிட்ட பேசவே முடியல, பேசினா பேசுகிறதே கேட்க மாட்டாரு, கடகடன்னு போயிடுவாங்க, வருவாங்க பார்ப்பாங்க போயிடுவாங்க, இல்லை போனால் உள்ளார போய் உட்கார்ந்த வேகத்துக்கு கடகடன்னு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுத ஆரம்பிச்சிடறாங்க. இதெல்லாம் குறைகளாக சொல்கிறாங்க. இதை நான் வேறு விதமாக புரிஞ்சுக்கிறேன். சில டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்டலாம் பேசும்போது அவங்க சொல்கிறது என்னன்னா, சார் நாங்கள் ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் உட்காந்து கதை கேட்க ஆரம்பித்தோம் அப்படின்னா எங்களுக்கு அந்த டைம் பத்தாது. ஈவன் தோ ப்ரைவேட் கிளினிக்ஸ்லேயே சொல்கிறேன், எங்களுக்கு தெரியும் அந்த பேஷண்ட்டை பார்த்த உடனே அவங்களுடைய ரெக்யர்மெண்ட் என்ன, அவங்களுடைய டிசீஸ் என்ன, அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ உட்காந்து கதை பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சிஸ்டமில் இல்லை. ஒரு நேரத்தில் அப்படி பண்ணாங்க, நல்லா உட்காந்து கதை பேசக்கூடிய டாக்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மருத்துவர்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இல்லை சார் நாங்கள்லாம் பேசுவோம், நான் சொல்கிறது நியூ ஏஜ், இன்னைக்கு கரண்ட் ஜென்ரேஷனில் வந்திருக்கக்கூடிய மருத்துவர்களே நிறைய பேர் உட்காந்து பேசி இன்ட்ராக்ட் பண்ணி வரக்கூடிய பேஷண்ட்டை ஒரு கம்ஃபர்டபுள் லெவல் கொண்டுட்டு போய் அதுக்கு பிறகு மருத்துவம் பண்ணக்கூடியவர்கள் இருக்காங்க. பட் இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்டை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க ஒரு அறியாமையின் வெளிப்பாடாக நான் பார்க்குறேன். ஓகே, அந்த கோபத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எந்த ஒரு நியாயத்தையும் நம்மளால ஏற்கவே முடியாது. ட்ரீட்மெண்ட் பண்ண மருத்துவர் என்ன பண்ணுவார்? பிகாஸ் எல்லோருக்கும் தெரியும் கேன்சர் இஸ் அ கியூரபிள் டிசீஸ் இஃப் இட் இஸ் டிடெக்டட் இன் அ இயர்லி ஸ்டேஜ். ஓகே, அது அந்த டிஸ்க்ளைமருங்கிறது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. புற்றுநோயை குணப்படுத்த முடியும் ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்தால் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்து தான் சொல்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் பல மருந்துகளாலும் அதுக்கான ஒரு நிரந்தர தீர்வு, ஃபார் எக்ஸாம்பிள் ஹூ வில் பி கேன்சரஸ், யாருக்குள்ளார கேன்சர் வரும், யாருக்குள்ளார கேன்சர் வளர்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது. பல பேருக்கு அது எப்போ தெரியும்னா செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் தெரியாமலே இருக்கக்கூடிய நோய் அது, புற்றுநோய் அது. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு விதமான ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. ஒரு சிலருக்கு சர்ஜரியில் அதை ரிமூவ் பண்ணுறாங்க. என்னுடைய நண்பர் ஒரு மருத்துவர், அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், ஏன் சர்ஜரியில் ரிமூவ் பண்ணுறாங்க? இல்லை சார், ஒரு இடத்துல புற்று வளர ஆரம்பிச்சதுன்னா அந்த புற்றை எடுக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அடியோட மண்ணோட சேர்த்து எடுப்பாங்க. திரும்ப அந்த இடத்துல இந்த புத்து மண்ணை கொஞ்சம் விட்டோம்னா திரும்ப அந்த இடத்துல அந்த புத்து கட்ட ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஒரு பேசிக்கலாக அதனால தான் அதுக்கு புற்றுநோயினே பேர் வந்தது சார். எப்படி வந்து நம்ம ஊர்களில் இந்த கரையான் புத்து, பாம்பு புத்தெல்லாம் இருக்கிற இடத்துல இடிச்சு அந்த புற்றை அகற்றுறாங்கன்னா அடியில் ஒரு அடிக்கு சேர்த்து மண்ணை சேர்த்து வெட்டி எடுப்பாங்க. இல்லைன்னா அந்த மண்ணுக்குள்ளார அதனுடைய தன்மை இருந்துக்கிட்டு மறுபடியும் அந்த இடத்துல புற்று வளரும் சார். ஸோ அருமையான ஒரு பேர், காரண பெயராகவே வச்சிருக்காங்க புற்றுநோயின்னு தமிழில். அது வெறும் நோய்க்கான பெயர் கிடையாது. ஸோ ஆரம்ப ஸ்டேஜில் கண்டறிஞ்சா நம்ம சர்ஜரி மூலமாக நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா பெட்டர் அப்படின்னு. முழுமையான விசாரணை அறிக்கை என்பது இன்னும் முழுமையாக வரலை. பட் வந்து பார்த்து பேசி அந்த பேச்சுங்கிறது வாக்குவாதமாக போய் அந்த வாக்குவாதம் முற்றி
பக்கத்துல இருந்த சில ஆயுதங்களை எடுத்து அல்ல கொண்டு வந்த ஆயுதங்களை வச்சோ தாக்கி இப்ப அந்த மருத்துவர் மிகவும் கவலைக்கிடமான சூழல்ல இருக்கிறாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவர்கள் ஸ்ட்ரைக் அறிவிச்சிருக்காங்க. எக்ஸெப்ட் எமர்ஜென்சி வார்ட்ஸ் தவிர வேற எந்த வார்ட்லயும் நாங்க வொர்க் பண்ண மாட்டோம். ஸோ நாங்கள் வந்து மருத்துவமனைகளை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அசாதாரணமான ஒரு சூழல். உடனடியாக இதில் அரசு தலையிட்டு பேசி இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும். ஏன்னா கொல்கத்தால நடந்த இன்சிடென்ட் தொடர்பாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவர்களும் சேர்ந்து கடந்த ஓரிரு மாதங்களுக்கு முன்பாக ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தம் செய்தாங்க. அன்னைக்கும் ஓபி எதுவுமே பார்க்கல. எமர்ஜென்சி வார்ட்ஸ் மட்டும்தான் ஆபரேஷன் ஆச்சு. இப்படியான ஒரு சூழலில் இன்றைக்கு மீண்டும் ஒரு சம்பவம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ரொம்ப நாளைக்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அந்த காயம்பட்ட மருத்துவர் இருக்கார் இல்லையா, அவருமே ஐ திங்க் பிளட் தின்னர்லாம் எடுத்துட்டு இருக்கிறார் போல இருக்கு அவருக்கு டியூ டு ஹிஸ் ஹெல்த் கண்டிஷன். ஸோ அதனால அவருக்கு வந்து சிகிச்சை கொடுப்பதே ஒரு மிகவும் சிக்கலான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிற தகவல்களும் வந்துட்டு இருக்குது. எப்பாடுபட்டாவது அவருடைய உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதை நம்முடைய எண்ணம். கூடுதலாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லோருக்கும், கூடுதலாக பொதுமக்களுக்குமே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பர்சனலி நமக்குன்னு ஒன்று வரும்பொழுது தான் அதனுடைய வலி என்னன்னு தெரியும். ஆஃப்கோர்ஸ் நான் அந்த பெயினை கோத்ரூ பண்ணியிருப்பேன், நீ கோத்ரூ பண்ணியிருப்பேன், எல்லோருமே கோத்ரூ பண்ணியிருப்போம். நம்மளுடைய நெருங்கிய ஒரு உறவினர் முடியாமல் இருக்கும்போது நமக்கு நேச்சுரலாகவே தோணும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ட்ரீட் பண்ணிட மாட்டாங்களா அப்படின்னு. பட் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் காலகட்டமாகும். என்னன்னா, என்னதான் பெட்டராக ட்ரீட் பண்ணாலும் இல்லை என்னதான் நம்ம உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை விதமான மருத்துவ சாதனங்களையும் கொண்டுட்டு வந்து வச்சாலும் சில நோய்களுக்கு சில மருத்துவ முறைகள் கை கொடுக்காது. அதுக்கான அந்த மிஸ்ட்ரிங்கிறது இட் இஸ் ஸ்டில் அன்சால்வ். நம்ம சொல்றோம் அறிவியல் வந்து இந்த உலகத்தையே ஆக்கிரமிச்சிருச்சு, எல்லாத்துக்கும் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னமும் மருந்து கண்டுபிடிக்கப்படாத நோய்கள் இருக்கு. இன்னும் சொல்ல போனா மருந்து கண்டுபிடிக்காத நோய்களை விட இன்னும் கண்டுபிடிக்கப்படாத நோய்களே அதிகமா இருக்குது. ஓகே, எல்லோருக்குள்ளாரையும் கேன்சர் செல் இருக்கும். ஒரு சிலருக்கு தான் வளருங்கிறாங்க ஒரு சில பேர் கேன்சரை இப்படி கியூர் பண்ணிடலாங்கிறாங்க. ஒரு சில பேர் இந்த மூலிகையை சாப்பிடுங்க அது கியூர் ஆயிடுங்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து இந்த சர்ஜரி பண்ணுங்க அது கியூர் ஆயிடுங்கிறாங்க. இப்படி ஒரு டிசீஸ்க்கு மட்டும், இந்த கேன்சருக்கு மட்டும், இதே மாதிரி டயாலிசிஸ்க்கு, இதே மாதிரி ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தாங்கன்னா, இல்லை ஹார்ட்ல பிளாக் வந்ததுன்னா, லிவர் அழுகி போறவங்களுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு உள் உறுப்புகளுக்கும் இன்னைக்கு ஒவ்வொரு விதமான 100 நோய்களை பட்டியலிட முடியுது. ஒரு காலத்துல ஒரே டாக்டர் தான் இருந்தாரு இல்லையா? ஜெனரல் பிசிஷியன் தான் எனக்கு சின்ன பிள்ளையா இருந்தபோது எனக்கு டாக்டரா இருந்தார். எனக்கு தெரிஞ்சு அடுத்து எம்பிபிஎஸ்க்கு அடுத்து நான் எம்டி பார்த்திருக்கேன், எம்எஸ் பார்த்திருக்கேன். இன்னைக்கு அதுக்குள்ளார ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் டாக்டர் வந்துட்டாங்க, ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் டாக்டர் வந்துட்டாங்க. அதிகபட்சமா காது மூக்கு தொண்டை நிபுணர்னு பார்த்தோம். இப்போ அதுல தனித்தனியா பிரிக்கிறாங்க. தலைக்கு ஒருத்தர், லங்ஸுக்கு ஒருத்தர், கிட்னிக்கு ஒருத்தர், ஹார்ட்டுக்கு ஒருத்தர், ஸோ இந்த மாதிரி ஸ்கின்னுக்கு ஒருத்தர். ஸோ இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டிஸ் ஏன் உருவாகுது அப்படின்னா, ஒவ்வொரு உறுப்பாக இன்று தனித்தனியாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாற்றம் இருக்கு. நம்மளுடைய காலநிலை மாற்றம், இங்கே இருக்கக்கூடிய பருவநிலை மாற்றம், சமூக மாற்றம், இது எல்லாமே நம்மளுடைய உணவு பழக்க வழக்கத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கத்திலேருந்து நம்மளுடைய உடல் நலத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் வரை இது ரொம்ப பெருசாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் ஒரு டாக்டரே கொடுத்துருவாருன்னு நம்ம நம்புறது தப்பு. இங்கே டாக்டர் வந்து நம்ம பொதுவாக சொல்லுவோம். டாக்டர் அதை என் பொண்ணுக்கிட்ட கூட ஃபியூ டேஸ் பேக் நான் பேசிகிட்டு இருந்தேன். என்ன ஆக போகிற அப்படின்னு சொல்லி பேசும்போது நான் சொன்னேன், ஒய்ஃப் சொல்லியிருந்தாங்க டாக்டர்லாம் ஆகாதம்மா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்பில் நீ இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் என் பொண்ணுக்கிட்ட சொன்னேன், அம்மா சொல்கிறது ஒரு பெர்ஸ்பெக்டிவோட அப்பா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்கிறேன். டாக்டர்ஸை பார்த்து தான் நம்ம கையெடுத்து கும்பிடுறோம். கடவுளுக்கு அடுத்தபடியாக ஒருத்தங்களோட லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஒரு டாக்டருக்கு இருக்குது அப்படின்னு. எனக்கு என்னவோ அது வந்து அந்த நேரத்தில் என் பொண்ணை என்கரேஜ் பண்ணுறதுக்காக நான் சொன்ன வார்த்தை. ஆனால் இன்னொரு தரப்பில் பார்த்தோம் அப்படின்னா, கடவுளால் மட்டும் இல்லை, யாராலையுமே நம்மளுடைய வாழ்நாள் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ண முடியாது. கடவுளுங்கிறது ஒரு நம்பிக்கையாக நம்ம பார்க்குறோம், ஒரு பக்தியாக நம்ம பார்க்குறோம், ஒரு டிவைன் தான் நம்மளை இயக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த உடல், இந்த உயிர், இந்த ஆன்மா, இந்த உயிரை இல்லை இந்த உயிர் வந்து இந்த உடலை விட்டு போகிறதுக்கான டைம் பீரியட் என்னங்கிறது உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது இல்லையா? டெல்லி கணேஷ் பார்த்தா தூங்கிட்டு இருந்தாரு, காலையில் எந்திரிக்கலன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ தூக்கத்திலேயே அவருடைய உயிர் போயிடுச்சு, நல்ல சாவு அப்படிங்கிறாங்க. அதே ஒரு நபர் இழுத்துட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, பல காலம் அவர் வந்து பெட்ரிடனாக இருந்திருந்தாருன்னா, எப்படியோ போயிருந்திருக்கலாம் அப்படின்னு தோணும். இப்போ என்ன தோணும்? அட்லீஸ்ட் பெட்ரிடனாவது கொஞ்ச நாள் இருந்திருக்கலாமேன்னு தோணும். ஸோ மனிதனுடைய மனம் அப்படித்தான். ஒருத்தங்க இருக்கிற வரைக்கும் சில பேருடைய வாழ்க்கைக்கு நம்மளுடைய அருமை தெரியாது. அவங்க இல்லாமல் போகும்போது அவங்களோட அருமை தெரியும். சில பேர் போயிருக்கலாமேன்னு தோணக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய அந்த ஒரு இறுதி காலகட்டம் இருக்கும். ஸோ இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன். ஸோ இதுக்குள்ளார நம்ம எமோஷனலாக இதை அணுகி நம்ம இதுக்குள்ளார தேட வேண்டிய தீர்வை தாண்டி லாஜிக்கலாக இதை நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கதா நான் பார்க்குறேன். கூடுமான வரை அரசு மருத்துவமனைகளை நோக்கி இந்த மாதிரியான தாக்குதல்கள் நடத்தப்படுவதும், அரசு மருத்துவர்களை நோக்கி இந்த மாதிரியான தாக்குதல்கள் நடத்தப்படுவதும், அரசு மருத்துவமனை மேல் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை சரி செய்வதற்குமான நேரமாக நான் இதை பார்க்குறேன். ஒரு பக்கம் பாதுகாப்பு உறுதி செய்யப்படணும், இன்னொரு பக்கம் அங்கு வரக்கூடிய நோயாளிகள் சொல்லக்கூடிய இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் அட்ரஸ் பண்ணி இன்னும் எப்படி இதை தரம் உயர்த்துறது, அவனுக்கு அந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டமே வரக்கூடாது. இங்கே எனக்கு கொடுத்தது பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டு, இந்த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்டை தாண்டி என்னுடைய உறவினருக்கு ஏதோ ஒன்று நடந்துருச்சு, அதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் பொறுப்பாக இருக்கவே முடியாதுங்கிற ஒரு இம்ப்ரெஷன் அவனுக்கு வந்துருச்சுன்னா அவன் இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷனை நோக்கி போக மாட்டான். அப்படியான ஒரு நம்பிக்கையை இந்த மருத்துவமனைகள் அங்கே வரக்கூடிய நோயாளிகளுக்கு கொடுக்கணும். பதிலுக்கு அந்த நோயாளிகள் இங்கே இருக்கிறவங்க டாக்டர்ஸ் தான், அவங்க ஒன்றும் கடவுள் கிடையாது.
அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தோடு ஒரு சில விஷயங்களை வேற வழி இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு மனதிறத்தை வளர்த்துக்கணுமே தவிர, இது போன்ற தாக்குதல்கள், இது போன்ற வன்முறைகள் எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல. அதை பேசு தமிழா பேசு வன்மையாக கண்டிக்கிறது. அந்த மருத்துவர் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனை. பல நோய்கள் வந்து குணப்படுத்த முடியாத நோய்களாக இருக்கலாம். ஆனா, சில வார்த்தைகள் வந்து அவங்கள ஆறுதல் படுத்தலாம். அந்த இடத்துல நம்ம என்ன மாரியான வார்த்தைகள் யூஸ் பண்றோம் அப்படின்னு இருக்குது. எக்ஸாக்ட்லி. ஆ இங்க கூட என்ன கான்வர்சேஷன் என்ன நடந்ததுங்கிறது நடந்தது நமக்கு அப்படின்னு தெரியல. தெரியாது. கூடுமான வரை அரசு மருத்துவர்களோ, அரசு செவிலியர்களோ வந்து அவங்கள நாடி நீங்க தான் எங்களுடைய கடவுள்னு நாடி போய் சரண்டர் ஆகுறாங்க. அவங்ககிட்ட வந்து நான் யாருன்னு தெரியுமா? என்னுடைய கெத்து என்னன்னு தெரியுமா? அப்படின்னு ஒரு கண்டிப்பா தோரணையில தவிர்க்கணும். பேசுறது வந்து கண்டிப்பா தவிர்க்கணும். இல்ல, அது கண்டிப்பா தவிர்க்கணும். அப்படியான நிகழ்வுகள் நடக்காமல்லாம் இல்ல. அப்படி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை மருத்துவர்களும் திருத்திக்கணும். ஸோ இப்போ அது கேட்டா உடனே மருத்துவர்கள் சொல்றது என்னன்னா ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த ஸ்ட்ரெஸ்ன்னு தெரிஞ்சு தான் அவங்க தெரிஞ்சு படிச்சு தான் வராங்க. வராங்க. இல்ல இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளார அவங்க வந்து ரத்தமும் சதையுமான மனிதர்களோட அவங்களுடைய தொழில் இருக்குது. தினசரி அவங்களோட உரையாடுறாங்க, உறவாடுறாங்க. அவங்களுடைய மத்தவங்களுக்கெல்லாம் வந்து அது உணர்வா தெரியும்பொழுது அவங்களுக்கு அது ஒரு உறுப்பா தான் தெரியணும். அவங்க எமோஷன்ஸ்க்கு இடம் குடுத்தாங்கன்னா அவங்க சர்ஜரி பண்ண முடியாது. அவங்க அந்த வேலையை செய்ய முடியாது. பட் அதே நேரத்துல எம்பத்தி அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். ஓகே, ஒருத்தனுடைய உணர்வை புரிஞ்சுகிட்டு அந்த காலத்துலலாம் பார்த்தோன்னா, இந்த மாதிரியான ஏதாவது இன்சிடென்ட்ஸ் நடந்ததுன்னா அந்த டாக்டர் சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. இனிமே கடவுள் தான் இனிமே காப்பாத்தணும். கடவுள் தான் காப்பாத்தணும் அப்படிங்குவாங்க. இல்ல அடுத்து 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும் அப்படிங்குவாங்க. இன்னும் சில இன்சிடென்ட்ஸ்ல பார்த்தோன்னா, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா காப்பாத்திருக்கலாம்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே சினிமால வந்த ஸ்டேட்மெண்ட்ஸ். ஆக்சுவலி இந்த மாதிரி இன்னைக்கு போன உயிர், அதாவது நான் சொல்றது ஒரு 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 நிமிஷம் அப்படி ஸ்கிப் ஆன ஹார்ட் பீட்டை திரும்ப துடிக்க வைக்கிறாங்க. டாக்டர்ஸ் தான் காப்பாத்துறாங்க. ஓகே, இந்த உயிர் பிழைக்கவே பிழைக்காதுன்னு சொன்னவங்கள பல வருஷமா வந்து டெய்லி பார்த்து பேசி நம்பிக்கையோடு அணுகி அந்த உயிரை திரும்ப மீட்டெடுக்கிறதும் டாக்டர்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய டாக்டர்ஸை பார்க்குற மாதிரியே இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கக்கூடிய ஓகே இப்படிதானே போனா போகுது உயிர் தானே அப்படின்னு இருக்கக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. எல்லா தொழிலையும் இருக்காங்க. டாக்டர்ஸ்லையும் இருக்க தானே செய்வாங்க. ஸோ அப்போ எந்த ப்ரொஃபஷன்லையுமே வந்து 100% அக்யூரேசியோட 100% பெர்ஃபெக்ஷனோட இயங்கக்கூடிய ஒரு துறை என்று ஒன்று கிடையாது. பட் மற்றவங்க எல்லோரும் செய்வது நம்மளை அஃபெக்ட் பண்றதை விட இந்த டாக்டர்ஸ் ப்ரொஃபஷன்ல இருக்கக்கூடிய அந்த எரர்ஸ்ங்கிறது நம்மளை நேரடியாகவே அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா அவங்க நான் சொன்ன மாதிரி உயிரோடு விளையாடக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன். ஓகே, வேற மற்ற யாருக்கும் அந்த வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அதில் இந்த மாதிரியான டெடிகேஷன்ங்கிறது அவசியம். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இன்னும் கனிவான வார்த்தைகளை பேசி ஒரு ஆறுதல் படுத்தி அந்த ஒரு இழப்பை வந்து கன்சோல் பண்ணக்கூடிய ஒரு எம்பத்திங்கிறது ரொம்ப அவசியம். அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த ப்ரொஃபஷனுக்குள்ளார அடியெடுத்தே வைக்கணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்தும் கூட. எடப்பாடி அவர்கள் வந்து ஒற்றை கருத்துடைய கட்சிகளோடு நாங்கள் கூட்டணி அமைக்க தயார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க திருச்சி ஏர்போர்ட்டில். இன்னைக்கு அதை மறுத்திருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. ஒத்த கருத்துடைய கட்சினா அது பாஜகவா? பாஜகவோட ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, இந்த காலமும் இல்லை, எந்த காலமும் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப இது சேரவே சேராதா ஏடிஎம்கே பாஜக? இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த 2 பிரஸ் மீட்டுக்கு நடுவில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய ஒரு பிரஸ் மீட்டும் நம்ம இதில் ஜெயக்குமார் அவர்களும் பிரஸ் மீட் கொடுத்தாங்க. ஆமாம், தமிழிசை சவுந்தரராஜன் இதில் ரொம்ப ஓப்பனாக என்ன சொன்னாங்கன்னா, பாஜக வந்து கூட்டணி வைக்கும், ஒத்த கருத்துடைய கட்சிகளோட கூட்டணி வைக்கிறதுல எங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை, அது வந்து தேர்தல் நேரத்தில் டிசைட் பண்ணுவோங்கிற இந்த கண்டெக்ஸ்ட்டை ஒட்டி அவங்க ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு ஜெயக்குமார் பேசினார். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, எடப்பாடி அவர்கள் தலைமையிலான இந்த அதிமுக வந்து ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறாங்க. என்னென்னா, நாங்கள் பாஜக கூட இல்லை. ஏன்னா இங்கே திமுக வந்து ரொம்ப ஈஸியாக அந்த கேமை வந்து திருப்பி விடுறதுக்கு அவங்களுக்கு எல்லா விதமான டேலண்ட் உண்டு. அவங்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய அத்தனை படைபலம், ஆள், அம்பு, சேனை எல்லாம் இருக்காங்க. என்னென்னா, பிஜேபி ஸ்டில் அதிமுகவோட உறவில் இருக்குது, அதிமுக இன்னும் பிஜேபியோட உறவில் இருக்குன்னு. இது அவர் உடச்சி வெளியில் வரதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வேறு வழியே இல்லை. அவர் அடுத்த 1.5 வருஷம் தேர்தல் வர வரைக்குமே அவர் வாரம் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கணும், பாஜக எங்களுக்கு கூட்டணி கிடையாது, பாஜகவுக்கு எங்களுக்கு கூட்டணி கிடையாதுன்னு அவர் சொல்ல வேண்டிய ப்ரெஷரில் இருக்காரு. ஆனால் இந்த பக்கம் அப்படியே கட் பண்ணி பார்த்தோம்னா, பாஜகவில் திரு அண்ணாமலை அவர்களை தவிர்த்து விட்டு பார்த்தால், அண்ணாமலை அல்லது அவருடைய சிந்தனையோடு ஒத்து போறவங்க அல்லது அவருடைய ஆதரவாளர்கள் அல்லது அண்ணாமலை அவர்கள் சொல்வது தான் இந்த கட்சியினுடைய ஒரு நீண்ட நாள் வளர்ச்சிக்கு சரின்னு நினைக்கக்கூடியவங்க அதிமுகவோடு கூட்டணி வேண்டாங்கிற மனநிலையில் இருக்காங்க. ஆனால் ஆல்மோஸ்ட் 50 to 60% அல்லது 60-70% கூட சொல்லலாம், பாஜகவில் அவர்கள் கூட்டணியை விரும்புகிறார்கள், அடுத்த கட்ட தலைவர்களாக இருக்கிறவங்க. ஏன்னா பாஜகவோடு அதிமுக இணைந்தால் மட்டும்தான் தங்களால் வெல்ல முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க பார்ட்டியினுடைய பலத்தை தாண்டி அவங்களுக்கு அதிமுகவினுடைய டிபெண்டன்சி மேல மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. இல்ல, அது தவறு என்ன சொல்ல தேர்தல் அரசியல்ல வந்து வெற்றி தானே அல்டிமேட். இல்ல, அதுதான் சொல்ல வரேன். அது நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஆனா தேர்தல் அரசியல்ல வெற்றி அல்டிமேட், களத்துல ஒரு யதார்த்தம்னு ஒன்று இருக்கும்ல, அதை நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீ வந்து எனக்கு போட்டியான ஆளு, ஆனா நீ இப்போ எப்படி இருக்கன்னா வீக்கா இருக்க, அப்படியே ஓடி வந்து மயக்கம் போட்டு ஒரு இடத்துல விழுந்திருக்க, அல்லது உன் காலில் ஒரு காயம் இருக்கு. ஓகே, இப்போ மனிதாபிமானம் என்ன பண்ணோம் அப்படின்னா, மகாபிரபுக்கு காலில் காயம் போட்டு மருந்து எல்லாத்தையும் சரி பண்ணி ஒன்று ட்ரீட் பண்ணிட்டு அப்புறம் வா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஓடுவோம்னு சொல்றது. அது வந்து ஒரு போட்டிக்கு அழகு. ஓகே, ஒரு ஸ்பிரிட் உள்ள ஒரு அத்லெட் அதை பண்ணுவான். ஆனால்
தேர்தல் களம்ங்கிறது வந்து ஸ்பிரிட் உள்ள அத்லட்டுக்கான இடம் கிடையாது. அது குள்ள நரிகளுடைய ஒரு போர்க்களம் மாதிரி. எப்ப யார் யார கவுக்குறாங்கன்னு தெரியாது. அதுக்கு பேரு தான் சாணக்கியத்தனம்னு நம்ம சொல்லி பழகியிருக்கோம். இல்லையா? கூவத்தூரில் கரப்பான் பூச்சி போல ஊர்ந்து வந்தவர் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் ஏன் ஸ்டாலின் பேசியிருக்காரு. விமர்சிக்கிறாருன்னா, அப்படிதான் அவர் எடப்பாடி பழனிசாமி அந்த பதவியை நோக்கி வந்தாருங்கிறத உலகமே பார்த்துச்சு. ஆனா அதே எடப்பாடி பழனிசாமி சசிகலா எனக்கு பதவி குடுத்தாங்களான்னு கேட்டாரு. நம்ம அதையும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். ஸோ அப்படி யார நம்ம கைய பிடிச்சு ஏறி வரோமோ, அந்த கையையே வெட்டி வீசக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு களம் தான் இந்த அரசியல்னு பழகிடுச்சு. அல்லது அதுதான் சாமர்த்தியம்னு நம்ம சொல்லி பழகிட்டோம். அப்படிப்பட்ட களத்துல இன்னைக்கு வீக்கா இருக்கக்கூடிய அதிமுகவ திரும்ப ஓட வச்சு அதிமுக பின்னாடி நம்ம எல்லாரும் ஓடி இதுல மாற்று கருத்து இருக்கலாம். பாஜகவை அதிமுக தூக்கி சுமக்குதா, அல்லது அதிமுக பாஜகவை தூக்கி சுமக்குதா, யாரோ ஒருத்தங்க மொத்தத்துல இவங்க எல்லாரும் சேர்ந்து ஓடுனா ஜெயிக்க முடியும்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்குன்னு வச்சுப்போம். அப்படி ஓடி அதிமுகவை வலுப்படுத்தி திரும்ப அதிமுக ஸ்ட்ரெங்தன் ஆன பிறகு பாஜக வளர்றதுக்கான ஸ்பேஸ் என்ன? இன்னைக்கு வீக்கா இருக்கிற கட்சியை வீக்கா இருக்கிறபடியே விட்டுட்டு வீக்கா இருக்கிற என்னோட கட்சியை நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது எதிர்காலத்துக்கு நல்லதா? ஒரு கட்சியினுடைய எதிர்காலத்துக்கு நல்லதா? அல்லது இல்ல அந்த கட்சி இன்னைக்கு வீக்கா இருக்கு, அவங்கள ஒண்ணு சேர்ப்போம் வாங்க, பாஜகல இபிஎஸ், ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து இவங்க தலைமையில ஒரு அணி ஃபார்ம் பண்ணி அதுல நம்ம ஒரு 25 சீட்டு வாங்கி அந்த 25 சீட்ல நின்னு நம்ம ஒரு 10 சீட்டு ஜெயிச்சு திரும்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிஎம் ஆகி அப்படின்னு இது எல்லாமே என்னன்னா ஹைப்போதெட்டிக்கல். இதெல்லாம் நடக்குமா? எடப்பாடி அவர்கள் ஸ்ட்ராங் ஆயிட்டாருன்னா திரும்ப 2வது இடத்துக்கு பாஜக போட்டி போட முடியாது. உண்மைதானே. கலை யதார்த்தம் அதுதான் களம். See, நம்ம ஓப்பனா தான் பேசணும். ஏன்னா இப்போ இந்த களத்துல தன்னை ஒரு 3வது கட்சியாவோ 4வது கட்சியாவோ வச்சுக்கலாம்னு நினைக்கிறவங்க இந்த 2வது இடத்தையும் முதல் இடத்தையும் அவங்க ஆசைப்பட மாட்டாங்க. விசிகா மாதிரி, விசிகா மாதிரி, கம்யூனிஸ்ட் மாதிரி, மதிமுக மாதிரி, அல்லது இங்க இருக்கக்கூடிய மற்ற உதிரி கட்சிகள் மாதிரி எங்களுக்கு தேவை 5 சீட்டு 10 சீட்டு 10 சீட்டை தாண்டி நாங்க யோசிக்கவே மாட்டோம், சிந்திக்கவே மாட்டோம், நாங்க அதை தாண்டி வளரணும்னு நினைக்கவே மாட்டோங்கிற மாதிரியான கட்சிகள் நம்பர் 1 நம்பர் 2 ரெண்டுமே வேணாம் நமக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னு நினைக்கக்கூடிய கட்சிகள் இங்க அதிகம். அதனாலதான் இங்க அலையன்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஆனா பாஜகவினுடைய அந்த ஒட்டுமொத்த அந்த தாட் ப்ராசஸையே அண்ணாமலை வந்து மாத்துறாரு. என்ன மாத்துறாருன்னா, இந்த விஜய் சொன்ன மாதிரி தான், நான் இங்க மாற்று கட்சி இல்ல, நான் தான் இங்க மெயின் பிளேயர்னால அந்த மாதிரி அந்த மெயின் பிளேயரா தன்னை மாத்தணும்னா திமுக வெசஸ் யாரு? இங்க திமுக வெசஸ் யாருங்கிறது தான் கேள்வியா இருக்கு. கரெக்டா? ஏன்னா இன்னைக்கு திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு, அதிமுக வீக்கா இருக்கு. இவ்வளவு நாட்கள் திமுக வெசஸ் அதிமுக தானே களம் இருந்துச்சு. என்னைக்காவது இந்த களம் 1967க்கு பிறகு திமுக வெசஸ் காங்கிரஸ் மாறி இருக்கா? இல்ல. அதற்கு முன்பாக காங்கிரஸ் வெசஸ் திமுக இருந்துச்சு. எந்த கட்சியை முதல்ல சொல்றோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருந்த மாநிலத்தை திமுக கைப்பற்றியது. அப்ப திமுக கைப்பற்றிய மாநிலத்தை யார் கைப்பற்றினாங்க? அதிமுக கைப்பற்றுச்சு. அதிமுக கைப்பற்றின மாநிலத்தை திரும்ப யார் கைப்பற்றினா? திமுக தான் கைப்பற்றினாங்க. அப்ப திமுக கிட்ட இருந்து அது இன்னொருத்தவங்க கைக்கு போகவே இல்லை. திமுகவா அதிமுகவா, திமுகவா அதிமுகவா, இப்படியே தான் போயிட்டு இருந்தது. அதுல கடந்த 2 தேர்தல்களாக இங்க மீண்டும் ஒரு வெற்றி பாதையை நோக்கி இப்ப ஸ்டாலின் வந்து எடுத்துட்டு போறாருன்னு வச்சுப்போம். 2014 2021 முடிஞ்சது. இப்ப 3 வருஷம் வந்துட்டாங்க. அடுத்த தேர்தலையும் ஸ்டாலின் தலைமையிலான அரசு வென்று வந்து விட்டால் அப்ப என்ன ஆகும்? மறுபடியும் அது திமுகவா தான் இருக்கும். அப்ப நம்பர் 2 யாருங்கிறது தான் கேள்வி. சோ இந்த நம்பர் 2ங்கிற இடத்தை தன்னால பிடிக்க முடியும் அப்படின்னு ஒரு கட்சி நிரூபிச்சிருச்சுன்னா அது அந்த ஒட்டுமொத்த அரசியல் போக்கே மாத்துதுல. கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு ஹிஸ்டரியை மாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தன் முன்னாடி இருக்கு. அண்ணாமலை அதை தேர்வு செய்ய வேண்டுமா, அல்லது திரும்ப மறுபடியும் இதே கேமை திமுக வர்சஸ் அதிமுக மாத்தணுமா? இதுல நிறைய லாஸ் இருக்கு. இதுல என்னென்னலாம் நடக்கலாம்? மறுபடியும் திமுகவே கவர்மெண்ட் வரலாம். என்னென்னலாம் நடக்கலாம்? உதயநிதி ஸ்டாலினே சிஎம் ஆகலாம். வேற என்னென்னலாம் நடக்கலாம்? பாஜக ஒரு சீட்டு கூட ஜெயிக்காம போலாம். ஆனா அந்த வார்ல யார் அந்த 2வது இடம்னு டிக்ளேர் பண்றதுக்கு 2026 விட்டா வேற என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு? ஒருவேளை இவர்கள் எல்லோரும் சொல்வது போல எடப்பாடி பழனிசாமியை விட்டு அவர் மட்டுமே கூட்டணியை டிசைட் பண்ண முடியாது. எப்படி இங்க அண்ணாமலை மட்டுமே கூட்டணியை டிசைட் பண்ண முடியாதுன்னு இங்க இருக்கக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய பெயர்களோ முகங்களோ பேசுறாங்களோ, அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி மட்டுமே அங்க டிசைட் பண்ணிட முடியாது. வேலுமணி, தங்கமணி, சி.வி. சண்முகம், கேபி முனுசாமி உட்பட பலர் அங்க யாரெல்லாம் அடுத்த தேர்தலுக்கு முன்பாக இன்ஃபுளுசர்ஸா எழுந்து வருவாங்க, அல்லது செகண்ட் லெவல் லீடர்ஸா தங்களை டிக்ளேர் பண்ணி இல்ல நாங்க சொல்றதெல்லாம் நீங்க கேட்டுதான் ஆகணும்னு சொல்லுவாங்கன்னு தெரியாது. அதுல 50% பிஜேபி வேண்டாம், 50% பிஜேபி வேணும்னு சொல்லக்கூடியவங்க தான் அதிமுகக்குள்ளார இருக்காங்க. அப்ப அதிமுகக்குள்ளார குறைந்தபட்சமாக அவங்களுக்குள்ளாரையாவது ஒன்றிணைய முற்படுவாங்க. யாரு? டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா இவர்கள் எல்லோரையும் ஒன்று சேர்க்கணும். அதுக்கும் எடப்பாடி ஒத்துக்க மாட்டாரு. டிடிவி வேண்டாம், ஓபிஎஸ் வேண்டாம், வேணா அந்த சசிகலாமா வேணா ஒரு ஓரமா சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை மட்டும்தான் அவருக்கு இருக்கு. ஓபிஎஸ்சி சேர்ப்பதில் அவருக்கு உடன்பாடு இல்லை, டிடிவியை சேர்ப்பதில் உடன்பாடு இல்லை, சசிகலாவை சேர்க்கறதுல உடன்பாடு இல்லை, பாஜகவை சேர்க்கறதுல உடன்பாடு இல்லை. வேற யாரை சேர்த்துப்பீங்க? எஸ்டிபியையும் தேமுதிகவும். தேமுதிக அவங்க கூட வரும்னு ஏதாவது அஷ்யூரிட்டி இருக்கா? தேமுதிக திடீர்னு விஜய் கூட கூட்டணி வச்சாங்கன்னா எஸ்டிபிஐ சரி உங்க கூடவே வருவாங்கன்னு வச்சுப்போம். எஸ்டிபிஐ வச்சுட்டு நீங்க என்ன ஓட்டு வாங்குவீங்க? இன்று வரை அமரன் படம் தொடர்பாக எஸ்டிபிஐ எவ்வளவு கண்டன குரல்கள் எழுப்பிட்டு இருக்காங்க. ஒரு வார்த்தை பேசினாங்களா? இதுவரை பேசல. அன்று முகுந்த் வரதராஜன் இருந்தபொழுது தமிழ்நாட்டினுடைய சிஎம் யார் தெரியுமா? ஓ பன்னீர்செல்வம். 12 லட்சம் ரூபாய் காசோலையை யாருக்கு கொடுத்தாருன்னா முகுந்த் வரதராஜனுடைய ஃபேமிலியை கூப்பிட்டு தமிழ்நாடு அரசின் சார்பாக நிதியாக கொடுத்தாங்க.
அது இந்த படத்துல வரக்கூட இல்லை. சரி வர வேணாம், அதை விட்டுரு. அன்று எடுத்த நிலைப்பாடு என்ன? அன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு எடுத்த நிலைப்பாடு அந்த குடும்பத்திற்கு, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ராணுவ வீரருக்கு கௌரவம் செஞ்சாங்க. ஆனா இந்த படத்தை பார்த்துட்டு இவ்வளவு எதிர்ப்பு குரல்களை எழுப்பிட்டு இருக்கிறாங்க எஸ்டிபிஐ. அவங்களோட சேர்ந்து கள்ள மௌனம் சாதிச்சுட்டு இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த படத்தை பாராட்டியும் வரல, கிரிட்டிசைஸ் பண்ணியும் வரல. எவ்வளவு சேஃபான ஒரு கேமு, மக்கள் இதை வாட்ச் பண்றாங்களா இல்லையா? அதிமுகவினுடைய ஸ்பெஷாலிட்டியே என்ன? அவங்க எந்த ஒரு இடத்திலும் தேசியத்துக்கு எதிராகவோ தெய்வீகத்துக்கு எதிராகவோ பேசினதே கிடையாது. ஜெயலலிதா அவர்கள் இருந்த பொழுதும் சரி, எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டத்திலும் சரி, கடவுள் நம்பிக்கைக்கு குறை போனவர்கள் கிடையாது. அதே போல மக்களுடைய எந்த ஒரு நம்பிக்கையோடும் அவர்கள் விளையாடியது கிடையாது. எந்த ஒரு இறை நம்பிக்கையும் அவர்கள் தாழ்த்தி பேசியது கிடையாது. குறிப்பாக இந்திய இறையாண்மைக்கு எதிராக அவர்கள் பேசியதே கிடையாது. இன்னைக்கு மைனாரிட்டி ஓட் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸை கையில் எடுத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்ன பண்றாருன்னா, எஸ்டிபிஐ கூட்டணியில் வச்சுட்டு இருக்காரு. எஸ்டிபிஐ கட்சியினுடைய நோக்கம் என்ன? எஸ்டிபிஐ கட்சி எதற்காக இங்க உழைக்குது? எஸ்டிபிஐ கட்சி என்பது முஸ்லீம் மக்களுக்காக, முஸ்லீம் மக்களுடைய குரலாக ஒலிக்கக்கூடிய ஒரு கட்சின்னு எடுத்துக்கிட்டா, அதே போல ஹிந்து மக்களுக்காக ஹிந்து மக்களுடைய குரலாக ஒலிக்கக்கூடிய ஒரு கட்சி மட்டும் எப்படி மதவாத கட்சி ஆகும்? எஸ்டிபிஐ மத நல்லிணக்க கட்சி, பாரதிய ஜனதா கட்சி வந்து மதவாத கட்சியா? இது எந்த வகையில் லாஜிக்கு? மதத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படின்னா மதத்தின் சார்பாக ஒரு குரலை கொடுக்கக்கூடாது, மக்களின் சார்பாக மட்டும்தான் குரல் கொடுக்கணும். அப்படி இருக்கும் பொழுது எஸ்டிபிஐ கூட்டணியில் வச்சுட்டு நாங்கள் மதவாத சக்திகளுக்கு நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றது வெக்கமா இல்லை? இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டா? மக்கள் கேட்க மாட்டாங்களா? மக்கள் கேட்பாங்கல்ல. எப்படிங்க இது மதவாத கட்சிங்கிறீங்க? நீங்க திமுக பண்ணக்கூடிய அதே மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நீங்க பண்றீங்க. சமூக நீதி கூட்டணிங்கிறீங்க, சாதி சமய வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட கூட்டணிங்கிறீங்க. விடுதலை சிறுத்தைகளை விட்டு, விடுதலை சிறுத்தைகளை நான் பட்டியல் சமூகத்துக்கான கட்சின்னு நான் சொல்றேன். ஆனா கொங்கு நாடு மக்கள் கட்சி வச்சிருக்கீங்களா உங்க கூட்டணியில? கொங்கு மக்களுக்கு என்று, கொங்கு வேளாளர் கவுண்டர்களுக்கு என்று குரல் கொடுப்பதற்காக கொங்கு ஈஸ்வரன் தொடங்கின கட்சி உங்க கூட்டணி வச்சுக்கிட்டு அதுக்கு பேர் சமூக நீதி கூட்டணி. ஆனா ஜான் பாண்டியனையோ அல்லது ஏசி சண்முகத்தையோ அல்லது தேவநாதனையோ பாரதிய ஜனதா கட்சி உள்ளார சேர்த்துக்கிட்டா அது சாதிய மதவாத கூட்டணி. அது எப்படி? நீங்க மட்டும் சாதி கட்சியை நடத்தக்கூடியவங்க எல்லாரையும் உங்க கூட்டணியில சேர்த்துக்கலாம். ஆனா இந்த பக்கம் பாஜக சேர்க்கக்கூடாதுன்னா இங்க பாஜக பண்ணதான் தவறு அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்தை நோக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டுகிறார். பாஜக இஸ் நோ மோர் எ லையபிலிட்டி. மறுபடியும் நான் சொல்றேன், இங்க பாஜக யாருக்கும் சுமை கிடையாது, பாஜக யாருக்கும் கடன் கிடையாது. பாஜகவை சேர்ப்பதால் உங்களுக்கு பலம், பாஜகவை சேர்ப்பதால் உங்களுக்கு வலு. அது உண்மைன்னு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 2026 உங்களுக்கு ஒரு எலெக்ஷன் ஒரு ஷாக்கை கொடுக்கும். அது அந்த ஷாக்ல இருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டு வருவதற்கு பல காலம் ஆகும். அதுதான் நடக்க போகுது. எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் பலர் அதிமுகவோட கூட்டணி வைத்தால் வென்று விடலாம்ங்கிற ஒரு மன ஓட்டத்தில் இருக்காங்க. 200% அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பயணித்து தேர்தலை வெல்வது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுமே பரஸ்பரம் ஒருத்தங்களோட ஒத்து போய் ஒர்க் பண்ணவே மாட்டாங்க. ஸோ லீடர்ஸ்க்காக ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணா அந்த அலையன்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. கேடர்ஸ்க்காக ஃபார்ம் பண்ணணும். கேடர்ஸ் ஒன்றிணைஞ்சு ஒர்க் பண்ணுவாங்களான்னு பார்க்கணும். கேடர்ஸ்க்கு இடையில் அந்த ஒற்றுமை வருமானு பார்க்கணும். 200% பல இடங்களில் எனக்கு தெரிஞ்சு பல இடங்கள்ல அதிமுக நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஃபோர்ட்லாம் அவங்க பாஜகவை கூட்டணியில் வைத்திருந்த காலகட்டத்தில் எப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடி எங்களுக்கு வேண்டாம், கொங்கு ஏரியாக்குள்ளார நீங்க பிரச்சாரத்துக்கு வராதீங்கன்னு திருமாவளவன் சொன்னாங்களோ, அந்த மாதிரி பல இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவங்களை கொடி எடுத்துட்டு வராதீங்க, நீங்க பிரச்சாரத்துக்கு வராதீங்கன்னு சொன்ன அதிமுக மாவட்ட செயலாளர்கள் உண்டு. அப்படிப்பட்ட அசிங்கத்தை எல்லாம் தாங்கிக்கிட்டு உங்க கொடியை வேணான்னு சொல்ற ஒரு கட்சி கூட கூட்டணி வச்சாவது 4 சீட் 5 சீட் ஜெயிச்சு நீங்க சட்டசபைக்கு போயிடணும்னு நினைக்கிறீங்கன்னா அது உங்களுடைய கட்சிக்கு நீங்கள் செய்யக்கூடிய துரோகம் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை, என்னுடைய கருத்து. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த சரணாலயத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறதா என்னுடைய ஆசை. இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. கல்லால் ஒருவன் அடிக்க உடல் சிலிர்க்க, யாரு? சாக்கிய நாயனார் கல்லாலே அடிச்சார் சிவனை. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.